பாஜக கூட்டணியை விரும்பாத சிலர் இங்க இருக்கிறாங்க, குறிப்பா ஜெயக்குமார் எல்லாம் சொன்னீங்க. இப்ப அந்த ஜெயக்குமார் டேப்பை போட்டுமா, நானும் என் சன்னு தோத்ததுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். நான் தொடர்ந்து தோத்தவனே இல்லை, வேதனையோட சொல்றேன். கூட்டணி பிஜேபியோட வச்சதால தான் தோத்தன்னு சொன்னது ஜெயக்குமாரா இல்லையா? பாமகவோடையும் பாஜகவோடையும் சேர்ந்ததால் தான் ஆட்சி இழந்தன்னு சொன்னது சிவி சண்முகமா இல்லையா? ஏங்க இவ்வளவு தூரம் போறீங்க? ஒரு 4-5 டேட்டே நான் வச்சிருக்கேங்க. ஒவ்வொரு டேட்டு கிருஷ்ணகிரியில தெளிவா சொல்றாரு பழனிசாமி, கூட்டணி கிடையாது பிஜேபியோட, எந்த காலத்திலையும் எந்த காரணத்திலும் கிடையாது. அதை நாங்க விட்டாச்சு. அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. எத்தனை நிருபர்கிட்ட தகராறுக்கு போனீங்க நீங்க? இப்ப கொள்கை வேறு, கூட்டணி வேறு, அப்புறமா ஆட்கள் வேறு, நாங்கள் போனவர்கள் வேறு. என்ன சார் இது? சொல்லுங்க பாப்பா. என்ன ஏன் உண்மையை சொல்லுன்ற? நான் ஆரம்பத்திலிருந்தே நீ அப்படி பேசியிருக்கலாமே. தேர்தல் நேரத்தில் தான் முடிவு எடுப்போம், அப்ப பாருங்க பிஜேபி கூட கூட்டணி வரலான்னு சொல்லலாமே. ஏன் இல்லை 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 என்று மறுத்ததற்கு காரணம் என்ன? இங்கதான் ட்விஸ்ட் நீங்க கவனிக்கணும். பயங்கரமான பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. 2 மணி நேரம் 1.25 மணி நேரம் உட்கார்ந்து இருக்காங்க அவரை பாக்குறதுக்கு. 3/4 மணி நேரம் பார்த்து பேசியிருக்காங்க. இவங்க அந்த கோரிக்கை மனுலாம் இல்லை சார், அவங்க சொந்த பிரச்சனை, போயிட்டாங்க, தப்பிச்சு வரணும், மாட்டிக்கிட்டாங்க. நேரா அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிற நிலைமை. அவர் இது மாதிரி எத்தனை பழனிசாமி அவர் லைஃப்ல பார்த்திருப்பாரு அமித்ஷா. இன்னொரு 1000 பழனிசாமியை ஒரே நேரத்தில் பார்ப்பார் அமித்ஷா. அமித்ஷாக்கு தெரியும் எப்படி ஒரு ஆட்சியை மாற்ற கொண்டு வரணும், ஒரு ஸ்டேட்ல இருக்க ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா எப்படி அனுப்பணும், இதெல்லாம் அவர் பார்த்தாச்சு அவர் லைஃப்ல. அவர் நரேந்திர மோடி மாதிரி பிரதமர் மாதிரி தட்டி கொடுத்து அனுப்புறதுக்கு தயாரா இல்லை. அப்புறம் வந்து முதுகுல குத்தினார். அதனாலதான் கவனிங்க, வெளியில வந்தவுடனே ட்வீட் போட்டாரு நீட்டா. என்ன ட்வீட் போட்டாரு? என்டிஏ ஆட்சி அமைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும், திமுகவை பத்தி இந்த லஞ்ச ஊழல் ஆட்சி, அந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம் சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. எங்க பார்த்துட்டு வெளியில வந்த உடனே இந்த ஆள் பார்த்துட்டு வெளியில வந்து பழனிசாமி மாறலாம். ஏன்னா இவர் நம்பிக்கையான ஒரு மனிதர் அல்ல, இவர் சொன்ன மாதிரி ஒரு பச்சை துரோகி. ஆகவே அவர் மாறுவார், எந்த நேரத்திலையும் மாறுவார் அப்படிங்கிறது தெரியும் அமித்ஷாக்கு. என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதரா கண்ணா, நீ அமித்ஷா, நான் மோடி கிடையாது உன்னை மன்னிச்சு விட்டுறதுக்கு, இப்ப வேடிக்கை பாருன்னு போட்டாரு.